புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருமே வந்து புற்றுநோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயப்பட வேண்டாம். இந்த புக் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும். எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பயத்திலேயே இருப்பாங்க. ஸோ அந்த பயத்தை விடுவிப்பதற்காக வந்து இந்த புற்றுநோயை வெல்லலாம்ன்ற ஒரு புக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். தாத்தா ஒரு 10க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. உங்கள் வீட்டில் சித்த மருத்துவம் இந்த மாதிரி ஒரு புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா எழுதியிருக்காரு. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில் வந்து நம்ம எப்படி மருத்துவத்தை உபயோகிக்கிறது இந்த மாதிரிலாம் பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல்வராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாத்தா கிட்ட வந்து சித்த மருத்துவர்களை வந்து இவர்கிட்ட அனுப்பியிருக்காங்க ட்ரைனிங்காக. தாத்தாவை வந்து அவர் கௌரவிக்கிறதுக்காக தலைவன் என்ற படத்துல வந்து தாத்தாக்கு வந்து வைத்திய ரத்னன்ற பட்டம் வந்து துளசி, வில்வ இலை, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி இந்த மாதிரி வீட்டில் இருக்க பசுக்களை வச்சே வந்து கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ஆரம்ப நிலை புற்றுநோயை வந்து எல்லாரும் வந்து வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா சித்த மருத்துவத்துல வந்து கியூர் கிடையாது, முழு தீர்வு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சித்த மருத்துவத்தில் தான் எல்லா நோய்களுக்கான மருந்தும் இருக்கு, இன்க்ளூடிங் கேன்சர். எப்படி ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கிறதுனா ஒரே இடத்துலயே நாள்பட்ட வலி இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரின்ல பிளட் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாள்பட்டு அப்படியே தொடர்ந்து இருந்துட்டே இருந்ததுன்னா டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே வந்து அலட்சியமா விடக்கூடாது. இந்த மாதிரி புற்றுநோய் போன்ற பெருநோய்களுக்கு வந்து நம்மள பெருநோயோட தாக்கத்துக்கு நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாத்ரூம்கே தூக்கிட்டு போய் விடுவாங்க. அவங்க ஒரு 15 நாள் மருந்து எடுத்த அப்புறம் அவங்களோட அன்றாட வாழ்வியல் முறையிலேயே மாற்றம் வந்துடும். இம்யூனிட்டி லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும். அது வந்து நான் கொடுக்குற அந்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புற்றுநோய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து யாருக்கு எப்போ எப்படி வரும் அப்படின்றதே தெரியல. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அந்த நோய் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டு வருது. இந்த நோய்க்கு என்னதான் தீர்வு, இந்த நோய் வந்துச்சுன்னா அவ்வளோதான் போலையே அப்படின்ற அளவுக்கு போக வேண்டாம். தீர்வு இருக்கு. நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல இதற்கான தீர்வு இருக்கு. அற்புதங்கள் நிறைந்த ஒரு மூலிகைகள் இருக்கு அப்படின்றத பத்தி நமக்கான விஷயங்களை முன்னாடியே ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக ஒரு பொக்கிஷமாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு காலஞ்சென்ற வைத்தியரத்தினார் நீதி அரசர் திரு பலராம் ஐயா அவர்களுடைய வழி வந்தவங்க, அவங்களுடைய பாரம்பரியத்துல வந்தவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையை வந்துட்டு திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பேட்டி எடுக்க போறோம். அவங்க வேற யாரும் இல்லைங்க, வைத்திய ரத்னாவுடைய வைத்தியசாலை பாரம்பரிய மருத்துவத்தை சேர்ந்த திருமதி சந்தியா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுட்டு வருது. ஸோ நீங்கள் புற்றுநோய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தலைமுறையை வந்து மிகப்பெரிய ஒரு தொண்டு ஆற்றி இருக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் அந்த புற்றுநோய் அந்த தொண்டு ஆற்றி இருக்கீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் மூலிகைகள், உங்களுடைய வைத்திய முறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். நான் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வைத்தியரத்னம் வைத்தியசாலையிலேருந்து திருமதி சந்தியா பாலகிருஷ்ணன் என்னோட பேர். நான் வந்து 5வது தலைமுறையாக இந்த புற்றுநோய் மருத்துவத்தை செஞ்சிட்ருக்கோம். என்னோட தாத்தா ஜட்ஜுவி வைத்தியரத்னம் ஜட்ஜுவி பலராம் ஐயா அவர்களுக்கு அடுத்தது நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து மருத்துவம் செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். காஞ்சிபுரத்தில் சிறுகாவேரி பக்கத்தில் புற்றுநோய்க்கான மருந்துகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் வந்து இதில் 5வது தலைமுறையாக நான் மருந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த புற்றுநோயுடைய வைத்தியம், இந்த புற்றுநோய் சம்பந்தமாக வைத்தியத்தில் உங்கள் தாத்தாவினுடைய பயணம் எப்படி தொடங்கியது? அவருடைய ஆரம்பகால பயணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி. அவருடைய நீதிபதி பணி செஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து தாத்தாக்கு வந்து வைத்தியத்துல ஆர்வம்ன்றதால அவங்களுடைய அம்மா அப்பாவும் வைத்தியர்கள் தான். அதுக்கப்புறம் இவருக்கு அதுல ஆர்வம் இருக்கிறதால இவரோட ஓய்வு நேரத்துலலாம் வைத்தியத்தை பார்ப்பாரு. இவர் வந்து பல்வேறு ஓலைச்சுவடிகள், சித்தர்களோட நூல்கள்லாம் ஆராய்ச்சி செய்து பல்வேறு புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவ நூல்கள் எழுதியிருக்காரு.
அதுல பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் இயற்கை மருத்துவத்தில் புற்றுநோயை வெல்லலாம் அப்படின்ற ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. எல்லா சித்தா காலேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா, தாத்தாவோட இந்த புக்ஸ் வந்து 20 நூல்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வைத்தியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து மருத்துவம் பத்தியே வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா ஒரு 10க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அதாவது வீட்ல சித்தர் கைக்கண்ட மருந்து, சில நூல்கள் பேர்லாம் நான் சொல்றேன். உங்கள் வீட்டில் சித்த மருத்துவம், இந்த மாரி ஒரு புக்குலாம் பார்த்தீங்கன்னா, தாத்தா எழுதியிருக்காரு. அந்த புக்ல பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம வாழ்வியல் முறையில நம்ம வந்து வீட்ல எப்படி வந்து அன்றாட வாழ்க்கை முறையில வந்து நம்ம எப்படி மருத்துவத்த உபயோகிக்கிறது, இந்த மாரிலாம் பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா, இந்த புற்றுநோய் இயற்கை மருத்துவத்தில் புற்றுநோயை வெல்லலாம்ன்ற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு புக்கு. ஏன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. யாருமே வந்து புற்றுநோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயப்பட வேண்டாம். இந்த புக் இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும். ஏன்னா, இது வந்து புற்றுநோய் வந்தா எப்படி வந்து அதற்கான மருத்துவத்த வந்து நம்ம வீட்ல இருந்தே ஆரம்ப ம். நிலையில கண்டுபிடிக்கிறவங்களுக்கு எப்படி வந்து இயற்கை முறையில எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை இருக்கவங்கலாம் எப்படி வந்து இந்த நோய போயிட்டு அணுகலாம்? எப்படி எந்த மருத்துவத்த அணுகலாம்? இயற்கை மருத்துவத்துல போலாமா? இல்ல அலோபதியில போலாமா? ஆங்கில மருத்துவ முறையில போலாமா? அப்படின்ற தெளிவான விளக்கங்கள் பத்தி வந்து தாத்தா இதுல வந்து ரொம்ப விரிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா, அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பயத்திலேயே இருப்பாங்க. ஸோ, அந்த பயத்த விடுவிப்பதற்காக வந்து இந்த புற்றுநோயை வெல்லலாம்ன்ற ஒரு புக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த கேன்சர் ரொம்ப அதிகமா இருக்க இந்த காலகட்டத்துல இந்த புக்கு வாங்கி எல்லாருமே படிச்சீங்கன்னா, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கும். கண்டிப்பா. ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, உங்க தாத்தா வந்து கிட்டத்தட்ட 20 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்கள் எழுதுவதற்கான நோக்கம் என்னவாக இருந்துச்சு மேடம்? இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த மருத்துவ ஒரு விழிப்புணர்வு நூல்கள்லாம் கிடைக்கணும். விழிப்புணர்வு. ம். சித்த மருத்துவம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடக்கூடாது. எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆவணும். அப்ப தாத்தா மருந்து குடுக்குறப்பலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல மட்டும் தாத்தா மருந்து தரல. சிங்கப்பூர், மலேசியா, பல வெளிநாடுகளுக்கு இவரோட சிஷ்யர்களெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கெல்லாம் இவர் அனுப்பியிருக்காரு. இவரால முடியலனாலும் அங்க போய் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வாட்டிக்கன் நகரத்துக்கு வந்து இங்கருந்து ஒருத்தர வந்து ம். அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு, அங்க இருக்க புற்றுநோயாளிகளுக்கெல்லாம் சிகிச்சை தருவதற்காக இங்கருந்து தாத்தா அனுப்பிச்சிருக்காரு. ஓ! அந்த மாரி நெறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம அப்ப முதல்வரா இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாத்தா கிட்ட வந்து ட்ரெய்னிங்க்காக அப்ப இருந்த பட்டதாரி சித்த மருத்துவர்கள வந்து இவர்கிட்ட அனுப்பியிருக்காங்க. ம். ட்ரெய்னிங்க்காக. மருத்துவத்த பத்தி கத்துக்கிறதுக்காகவும், நம்ம சித்த மருத்துவத்த இருக்க பல அரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பட்டதாரி மருத்துவர்கள்லாம் வந்து தாத்தா கிட்ட ட்ரெய்னிங் எடுத்தாங்க அப்பவே. 1980, 90கள்லயே. ஸோ எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காருன்னு எடுத்துக்க முடியுமா ஆமா. அப்போ? தாத்தா அந்த நெருக்கம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தாத்தா வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து தங்க பஸ்மாலாம் செஞ்சு குடுத்தாங்க. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எம்ஜிஆர் ஆமா. தங்கப்பசம் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆமா, இவர் ஆமா, தான் குடுத்துருக்காரா? ஆமா. அவரு தாத்தா ம். தான் செஞ்சு குடுத்தாரு. ம். அதுக்கப்புறம் வந்து அவர கௌரவிக்கிறதுக்காக, தாத்தாவ வந்து அவரு கௌரவிக்கிறதுக்காக, தலைவன்ன்ற படத்துல வந்து தாத்தாக்கு வந்து வைத்திய ரத்னம்ன்ற பட்டம் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களால குடுக்கப்பட்டது. ஓ! வைத்திய ரத்னா. வைத்திய ரத்னம். சரி, சரி. தலைவன்ற படத்துல வைத்திய ரத்னம்ன்ற பட்டம் வந்து எம்ஜிஆர் அவர்களால குடுக்கப்பட்டது. ம், ம், ம். எம்ஜிஆருக்கும் இவருக்குமான அந்த ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு மேம்? ம். அப்ப அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த திரைத்துறையை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து அரசியல் துறையை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து தாத்தாக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. ஏன்னா, தாத்தா வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வேற. அது மட்டும் இல்லாம, அண்ணாதுரை வந்து தாத்தா கூட காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க அவங்க 2 ஓ! பேரும். சரி, ஓகே. ம், அண்ணாதுரை வந்து அவரோட கிளாஸ்மேட்டு. ம். எம்ஜிஆர் வந்து தாத்தா வந்து இந்த மாரி மருத்துவத் துறையில இருக்கிறதால தங்க பஸ்பம்லாம் செஞ்சு குடுத்தாரு. அத கௌரவிக்கிறதுக்கு தான் வந்து தாத்தாக்கு வந்து வைத்திய ரத்னம்ன்ற பட்டமே குடுத்தாரு. தாத்தா வந்து அப்ப அந்த காலகட்டத்துல வந்து நெறைய புற்றுநோயாளிகள் எல்லாம் குணப்படுத்தியதால, அப்ப வெளிநாட்டுல இருந்து நெறைய பேர் வருவாங்க. சிங்கப்பூர், மலேசியா,
அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள்ல இருந்துலாம் வருவாங்க. இந்த மாதிரி பல நாட்டுல இருந்து வந்தவங்களுக்கெல்லாமும் புற்றுநோயை அவர் குணப்படுத்தியதால தாத்தாவை வந்து பெருமைப்படுத்துவதற்காக வந்து வைத்திய ரத்னம்ன்ற பட்டத்தை வந்து திரு எம்ஜிஆர் அவர்களால் தலைவன் படத்துல தாத்தாக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே. இது வந்து ரொம்ப கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது. ஏன்னா, இப்போ புற்றுநோய் வந்து இப்ப இந்த காலத்துல தான் அதிகமா வருது அப்படின்னு நெனச்சோம். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கான புத்தகங்கள்லாம், ஓலைச்சுவடிகள் எல்லாமே இருந்திருக்குது. அதன் மூலியமா நெறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு உங்க தாத்தா மூலியமா வந்துட்டு பல பேருக்கு உதவிகரமா இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் கூட அப்படி கூட கண்டிப்பா சொல்லலாம். இன்னைக்கும் வந்து நிறைய Facebookல, WhatsAppல, ம். Instagramலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பதிவு வந்து ரொம்ப ஷேர் ஆயிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலையில புற்றுநோய் இருக்கவங்களுக்கு துளசி, வில்வ இலை, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி இந்த மாரி வீட்ல இருக்க குறிப்புகள், வீட்ல இருக்க அந்த வஸ்துக்கள வச்சே வந்து கஷாயம் வச்சு குடிச்சீங்கன்னா, ஆரம்ப நிலை புற்றுநோய வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட ஒரு பதிவு வந்து நெறைய வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும். இந்த Facebook, Instagram இப்பவும் ஷேர் ஆயிட்டு இருக்கும். ம், நெறைய ம். பேர் எனக்கும் அனுப்பி விடுவாங்க. நானும் அத பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இது வந்து ஆரம்ப நிலை, ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். சித்த மருத்துவ பாரம்பரியத்துல வந்திருக்கிறீங்க. இந்த சித்த மருத்துவ பாரம்பரியத்துல உங்கள ரொம்ப மிகவும் கவர்ந்த விஷயம் அப்டின்னா என்ன சொல்லுவீங்க? சித்த மருத்துவத்துல வந்து என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆம், எல்லா நோய்க்குமே ஒரு தீர்வு இருக்கு. எல்லாரும் வந்து வெளிய என்ன சொல்வாங்கன்னா, சித்த மருத்துவத்துல வந்து கியூர் கிடையாது. முழு தீர்வு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சித்த மருத்துவத்தில் தான் எல்லா நோய்களுக்கான மருந்தும் இருக்கு. இன்க்ளூடிங் கேன்சர். இப்ப ம். ரீசென்ட் டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிஸார்டரால நெறைய பேருக்கு கேன்சர் வருது. பிளட் கேன்சர்லாம் வருது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அருமையான மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. நான் குடுத்துட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் மருந்துகள். ம், நல்ல ம். மருந்துகளே இருக்கு அதுக்கெல்லாம். அப்ப எல்லா நோய்களுக்குமே வந்துட்டு ஒரு அறுவை சிகிச்சை இல்லாம மருந்து மூலியமாவே குணப்படுத்திட முடியும். அப்படித்தானே? கண்டிப்பா. இப்ப ஆரம்ப நிலையில பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கிறதுன்னா, இப்ப நாள்பட்ட ஒரே இடத்திலேயே நாள்பட்ட வலி இருக்கும் சிலருக்கு. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ யூரின்ல பிளட் வர மாரி இருக்கும். சிலருக்கு திடீர்னு எடை குறைதல் இருக்கும். சிலருக்கு வந்து மோஷன்ல ரொம்ப பிரச்சனை இருக்கும். மோஷன் போம்போது பிளட் வரும் சிலருக்கு. அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆரம்ப நிலையிலேயே ஏதாவது நாள்பட்டு அப்படியே தொடர்ந்து இருந்துட்டே இருந்ததுன்னா, உடனே வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து கட்டாயம் பரிசோதிச்சுக்கணும் எல்லாருமே. கண்டிப்பா. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு தலைவலி வந்தாலும் அதுக்கு நம்ம வீட்லயே ஒரு மிளகு கசாயமோ, ஒரு சீரக கசாயமோ, இல்ல ஏதாவது சளி சம்மந்தப்பட்ட தூதுவளை, இந்த மாரி கற்பூரவள்ளி இலை, இந்த மாரி சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போது, அத எடுத்தும் அது சரியாகாத போது, அப்படியே அ ஆங்கில மருத்துவத்துக்கும் போய் சரியாவாத போது, நீங்க வந்து கட்டாயம் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அப்படியே வந்து அலட்சியமா விடக்கூடாது. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஊறி ஊறி நாள்பட்டு இந்த மாரி புற்றுநோய் போன்ற பெருநோய்களுக்கு வந்து நம்மள கடைசியில வந்து அந்த ஒரு பெருநோயோட தாக்கத்துக்கு நம்மள இது பண்ணிடுது. மேம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு இப்படி அப்படின்றதுக்குள்ள சரியாயிடணும். தலைவலியா டக்குனு ஒரு மாத்திரை போட்டுறணும். காய்ச்சல் வந்துருச்சா உடனே குணமாயிடணும். ஒரு ஆற அமர வெயிட் பண்றதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்ல. எங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு ரெமிடி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படித்தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இன்றைய தலைமுறையும் சித்த மருத்துவத்தை நாடி வரணும். அவங்களுக்கான தேவை இருக்கு. உங்களுக்கான தீர்வு இருக்கு அப்படின்னா, இளைஞர்களை எப்படி உங்க பக்கம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாரி இப்ப இருக்க இளைய தலைமுறைக்கு நீங்க கேட்குறீங்க. இயற்கைக்கு மாறா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எந்த ஒரு நோயும் வந்து அது சரியாகணும்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ, அது வந்து இயற்கைக்கு மாறா வந்து நம்மளால எதையும் செய்ய முடியாது. காத்திருந்து தான் அத முழுமையா வெளியேற்றணும் அந்த நோய. ஸோ காத்திருப்பு வந்து ரொம்பவுமே அவசியம். கண்டிப்பா. ஏன்னா சித்த மருத்துவத்துல நீங்க பொறுமையா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, அந்த நோய் முழுமையா வெளியேறிடும். ம். வேற ஏதாவது நோய்கள் இருந்தாலும் கூட அதையும் சேர்த்து சரி பண்ணும். எல்லாம் சைட் எஃபெக்ட்டான்னு கேட்பாங்க. ம். இதால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருதான்னு கேட்பாங்க. இதுல வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. அதாவது இருக்கிறதையும் மத்ததையும் எல்லாத்தையுமே சரி பண்ணும். அதுதான் இந்த சித்த மருத்துவத்தோட ஒரு தனிச்சிறப்பே. கண்டிப்பா. உங்ககிட்ட நெறைய பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு பேஷண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்கள்ல, "அப்பா இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு இவங்கள நம்ம காப்பாத்தி கொண்டு வந்துட்டோமே!" அப்படி ஏதாவது இருக்கா? சுவாரஸ்யமான நெறைய சம்பவங்கள்? பேர் இருக்காங்க. ம். நெறைய கேன்சர் பேஷண்ட்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப பெட் ரிட்டனா இருப்பாங்க. முடியாம இருப்பாங்க.
பாத்ரூம்க்கே தூக்கிட்டு போய் விடுவாங்க அவங்க. ஒரு 15 நாள் மருந்து எடுத்த அப்புறம் அவங்களோட அன்றாட வாழ்வியல் முறையிலேயே மாற்றம் வந்துரும். அவங்களே எழுந்து பாத்ரூம் போவாங்க. அந்த ஸ்டாமினா தரும். அந்த இம்யூனிட்டி லெவல வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும். அது வந்து நான் குடுக்குற அந்த கேன்சர் மெடிசன்ல நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களோட அன்றாட நார்மலா ஃபுட் இன்டேக் எடுக்கிறது வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மருந்து குடுத்த ஒரு 3 நாள்லயே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்கின் டோன்லாம் ரொம்ப மாறிட்டு இருக்கும். டல்லா இருக்கும். அவங்கலாம் ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. முடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொட்டிட்டு இருக்கும் அவங்களுக்கு. நான் மருந்து குடுத்து 15 நாள்ல முடி ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு முளைச்சிரும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாரும் அலோபதி கிட்ட தான் போவாங்க. அந்த மாதிரி அலோபதி மெடிசன் எடுத்துட்டு அது முடியாமல் சித்தா மெடிசனுக்கு வரலாமா? அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியுமா? சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குமா? நாங்கள் வந்து அந்த மாதிரி அலோபதி எடுத்துட்டு வரவங்களுக்கு எங்ககிட்ட வந்து டீடாக்ஸ் மெடிசன் இருக்கு. காய சுத்தி மாத்திரைன்னு ஒன்று இருக்கு. நாங்கள் முதல்ல அதை கொடுத்துட்டு டீடாக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து அவங்களுக்கு மருந்து தருவோம். நாங்கள் எடுத்தோடனே வந்து அப்படியே வந்து அலோபதியிலேருந்து வந்த உடனே வந்து எடுத்து சித்த மருந்துகள் அப்படியே தர முடியாது. ஏன்னா உடல் கழிவுகள்லாம் வெளியேற்றின பிறகு தான் வந்து நம்ம மருந்துகள் வந்து தருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து முழுமையாக அதனோட பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறேன்ல, முடி வந்து ஒரு 15 நாளில் 1 சென்டிமீட்டர் அளவு முடி முளைக்குதுன்றல, நாங்கள் கொடுக்குற அந்த காய சுத்தி மாத்திரை பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்க அந்த நாள்பட்ட கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடும். ஸோ முடி வந்து 1 சென்டிமீட்டர் அளவு வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின்னோட கலரே மாறிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த 15 நாள் மருந்துலேயே மாற்றம்னு சொல்லுவாங்க அவங்க. எங்க இப்போ ஸ்கின் மாறிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, முடி கொட்டின இடத்துலலாம் முளைக்குது இப்போ. நிறைய பேர் வந்து அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எனர்ஜியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்குலாம் புருவமே கொட்டி போயிருக்கு. அவங்களுக்குலாம் புருவம் ஒரு 10 நாளே வளர்ந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன முடியெல்லாம் வந்துட்டு இருக்கும். 1 மாசம் ஃபினிஷ் ஆகும்போது நல்லாவே முடி பழையசை விட கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இப்ப கேன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டிகள்லாம் இருக்கும் சிலருக்கு. சிலருக்கு வந்து வெளிப்படையா வெளியவே தெரியும் கட்டிகள். சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கும் கட்டிகள். இப்ப வெளியில இருக்க கட்டிலாம் பாத்தீங்கன்னா உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அந்த கட்டில 15 நாள்ல மாற்றம் வரும். இப்ப மார்பகத்துல எல்லாம் சிலர் கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகள் வந்து ரொம்ப வந்து கடினமா இருக்கும். இந்த கட்டியில வந்து பாத்தீங்கன்னா 15 நாள்ல வந்து மாற்றம் தெரியும். படிப்படியா அந்த கட்டிகள் வந்து கரைஞ்சிட்டே வரும். உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடு வந்துட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியமாக வெறும் தலைவலி காய்ச்சலுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒரு மித்தை மாற்றி, இல்லை பெரிய பெரிய வியாதிகளுக்கும் எளிய மருந்துகளே நம்மளுக்கு வந்து தீர்வு இருக்கு அப்படிங்கிறது நேர்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து உணர்ந்திருப்பாங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.